ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த 41 ஆஃப் டெய்லி கோடிங். இன்னைக்கு நம்ம சில ஒரு இன்டிஜரை வாங்கிட்டு அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதில் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டிஜர் என்டர் பண்ணுறோம். அதை வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கு. லைக் அதே தான் 3 4 5 6 7 6 5 4 3 அதே நான் பண்ணனால வந்திருக்கு. ஏன்னா 5 4 3 2 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 வந்துருச்சு. இதே நெகட்டிவ் வேல்யூஸும் வரும். நெகட்டிவ் வேல்யூஸும் ஹேண்டில் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் 2 3 4 5 6 கரெக்டாக இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டிஜர் நம்பர் வாங்குகிறோம். இப்போ என்னென்னா பேசிக்காக இதை வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் டிஜிட் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் டிஜிட்னா 1 2 3 4 5 6 7 8 இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இதோட கடைசி டிஜிட்டை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம மாடுலோ 10 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கடைசி டிஜிட்டோ அது வந்து கிடைக்கும். அப்படின்னா இந்த நம்பரில் இந்த 7 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பிகாஸ் லைக் 0 to 9 வரைக்கும் இருக்கிற டிஜிட்டில் வந்து எதுவோ அது வந்து கிடைக்கும். அப்படின்னா கடைசி டிஜிட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 7 கிடைக்கும். அப்புறமேட்டு நம்ம இதுக்கு அடுத்து இருக்க டிஜிட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருக்க இந்த நம்பரை வந்துட்டு டிவைட் பை 10 பண்ணோம்னா கடைசி இருக்க டிஜிட் போயிடும். மீன்ஸ் அது டெசிமலில் போயிடும். டெசிமலை வந்து நம்ம மாதிரி இன்டா கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்துட்டு நமக்கு போயிடும். ஸோ அதனால் நம்ம இதை இந்த நம்பர் டிவைட் பை 10 ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டிவைட் பை 10 போடுவோம். டிவைட் பை 10 போட்டோம்னா அப்போ வந்துட்டு இங்கே இது போயிடும். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து இருக்க டிஜிட்டை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் மாடுல போனோம்னா நெக்ஸ்ட் நமக்கு 6 கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொரு டிஜிட்டாக கடைசியில் நமக்கு கிடைக்குது. கடைசியில் இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணுறது கடைசியில இருந்து முன்னாடி வரணும், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு டிஜிட்டாக நமக்கு கிடைக்குது. இப்படி இந்த டிஜிட் கிடைக்கும்போது நம்ம இந்த ரிவர்ஸ் வேல்யூவை ஒவ்வொன்றா இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிறத ஆட் பண்ணுறோம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கிறத ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ 67 அப்படிங்கிறது 76 அப்படின்னு ஆகிடும். ஸோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம போகும்போது நமக்கு வேல்யூ கிடைக்கும். வேல்யூ வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கடைசியிலேருந்து வரும்போது இந்த 7 6 5 4 3 2 1 இது வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் கவர் ஆகும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நீங்கள் ஏன்னா மாடுலோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைனஸ் மாடுலோ 14 அப்படின்னு -14 அப்படின்னு இருந்துச்சுன்னா டிவைட் பை மாடுலோ 10 அப்படின்னா நமக்கு இது என்ன வரும்னா -4 இந்த வருமே தவிர இந்த மைனஸ் வேல்யூ வந்து ஸ்கிப் ஆகாது. ஸோ அதனால் நமக்கு -4 கிடைக்கும். நெக்ஸ்ட் -4 இன்ட்டு 10 அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் அதே மாதிரி 1ன்னு வரும். ஸோ 40 + 1 = -41. ஸோ இப்போ இந்த மாடுலோவில் சிம்பிள் போகாதனால நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஒரே விஷயம் என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் வந்துட்டு இந்த கடைசியில் இருக்கிறது 0வாக இருக்காத வரைக்கும். ஸோ அப்படி இல்லாத வரைக்கும் நம்ம வந்துட்டு இது பண்ணும் 0 மாடுலோ 10ன்னா 0 தான் வரும். ஸோ அப்போ மட்டும் நம்ம இது பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்துட்டு நம்பர் வந்துட்டு 0 இல்லாத வரைக்கும் நெகட்டிவ் ஹேண்டில் பண்ணுங்கிறதுனால இது பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம கடைசியில் இந்த கேஸை கடைசியில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்கனவே ரிவர்ஸ் முதல்ல நம்ம 0ல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்டு 10 வந்தால் அது ஃபர்ஸ்ட் கேஸில் எதுவும் ஆகாது. ஸோ அது வந்து 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த கடைசி டிஜிட் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5னா 5 எடுத்துகிறோம். இந்த 5 எடுத்துக்கிட்டு
அத வந்துட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு அடுத்தது போகணுங்கனால நம்ம வந்துட்டு டெ இ ஸ்லாஷ் ஈக்குவல் டூ சி டிவைட் ஈக்குவல் டூ அப்படின்னா, இப்போ 10ஆல டிவைட் பண்ணி அந்த வேல்யூவ நம்மளே இனிஷியலைஸ் பண்றது. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த கடைசியில இருக்கிறது மட்டும் போயிட்டு மீதி இருக்கிறது நம்ம போகும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த முன்னாடியே இந்த ரிவர்ஸ்ல அ ரிவர்ஸ் கோட நீங்க வந்துட்டு இந்த இத ஆட் பண்ணிடுவீங்க. டிஜிட் ஆட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் அடுத்த லூப் வரும்போது உங்களுக்கு வந்து அது வந்துட்டு 10ஆல் மல்டிப்ளை ஆகி மறுபடியும் டிஜிட் வந்து அதோட ஆட் ஆகி வரும். ஸோ இப்படி வரும்போது கடைசியில இதாகும். ஸோ இப்போ ஸோ இது கடைசி வரைக்கும் வரும்போது நம்ம 0வா இருக்கிறதுக்கு ஏன்னா நம்ம தான் ஒவ்வொன்னா 10 10ஆ டிவைட் பண்றதுனால போயிடும். ஸோ அதனால அது வரைக்கும் இது கன்டின்யூ ஆகும். அப்புறம் இது ஒரே ஒரு கேஸ் என்னன்னா பஃபர் ஓவர்ஃப்ளோ. லைக் இது இருக்கிறதுலயே இதுல பெரிய இன்டிஜர் வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிகாஸ் இன்டிஜர் வேல்யூ வந்துட்டு 32 பிட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 2/32 அ என்னது 2/32 பார்த்தீங்கன்னா, ம், ம் 4294 அப்ப 2/16 இருக்குமா? ம் something. So, that is fine. The thing is like இங்க வந்துட்டு என்னன்னா, ம் இப்போ இந்த வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம நம்ம வேல்யூ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு குடுத்துருக்கிறது வந்துட்டு நமக்கு இன்டிஜர் வேல்யூயா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இதுவரைக்கும் மீன்ஸ் லைக் 9, 1 இந்த 5 வரையும் ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஆனா, இதுக்கு மேல போகும்போது இன்டூ 10ங்கிறப்போ 15 வரும். அப்ப அந்த 50 வந்துட்டு அ பஃபர் ஓவர்ஃப்ளோ அ இந்த மேக்ஸ் வேல்யூவ விட 4294 இத விட இது வந்துட்டு அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும்போது, நம் இந்த இந்த 50 ங்கிறது வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ, இந்த கேஸ்ல வந்துட்டு நம்ம இது இதுக்கு அடுத்து இத வந்துட்டு இன்டூ 100ன்னு இன்டூ 10ன்னு போட்டு பண்ணும்போது, அது வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகி ராப் அரவுண்ட் அந்த மாதிரி லைக் ஆக்சுவல் வேல்யூ கிடைக்காது. அந்த எத்தன ஒரு டேட்டா டைப்புக்கு எத்தன பிட் இருக்கோ, அத தாண்டி போகும்போது ஆக்சுவல் வேல்யூ கிடைக்காது. ம், ம். ஸோ, அதனால நம்ம என்ன பண்றோம்னா இன்டூ 10 பண்றதுக்கு முன்னாடி வரும்போதே வந்துட்டு ஒரு செக் பண்றோம். என்னன்னா, நம்ம என்ன ஆக்சுவலி செக் பண்ணுவோம்னா, ரிவர்ஸ் இன்டூ 10 கிரேட்டர் தென் இன்ட் மேக்ஸ் அப்படின்னு செக் ஆக்சுவலா பண்ணணும். ஆனா, இங்க என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, இங்க என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு வேள இந்த மல்டிப்ளை பண்ணும்போதே அந்த இன்டிஜர் வேல்யூ வந்துட்டு அ இது பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகி கிடைக்காது. ஸோ, அதனால நம்ம எப்படி மேக்ஸ்ல வந்துட்டு இது ஈக்குவல் டூ அந்த சிம்பிளுக்கு அந்த பக்கம் போனா டிவைட் பண்ணுவோமோ, அந்த மாதிரி அ இந்த ரிவர்ஸ் கிரேட்டர் தென் இந்த சிம்பிளுக்கு அந்த பக்கம் இந்த இத கொண்டு போயிடுறோம். அப்படி பண்ணும்போது வந்துட்டு, நமக்கு வந்துட்டு ம் இந்த ஆக்சுவல் செக்க அடுத்து இருக்கிற செக்க வந்து நம்ம இது பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் எப்படினாலும் அடுத்து இது மல்டிப்ளை பண்ணா, அது வந்துட்டு இத விட கிரேட்டரா இருக்கும் அப்படின்னா, அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டாம். பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகிரும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படிங்கிறோம். அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு மேபி ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். மேபி நாளைக்கு இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.